1958 தொடங்குது. 210 அரமனை. 15/7/53 launching of Agalvilakku study campaign. 15/7/63 அடேங்கப்பா 14/1/64 பெண்ணின் பெருமை அண்ட் கோகிலாம்பாள் கடிதங்கள் ஸ்டடி கேம்பெயின். அடேங்கப்பா பெண்ணின் பெருமை கோகிலாம்பாள் கடிதங்கள். 2/10/69 காந்தி அண்ணல் ஸ்டடி கேம்பெயின். யார் காந்தி அண்ணல் எழுதிக்கிறது? யார் காந்தி அண்ணல் எழுதிக்கிறது? இல்ல அண்ணல் என்று ஒரு புக்கு. மூவா டாக்டர் மூவா வரதராஜன். 15/8/77 flag hosting by மிஸ்டர் முனிசாமி. அவர் தான் நம்ம அரமனை பிரசிடென்ட் இருந்தவர். ஓஹா எம்எல்ஏ 77 ஸ்டார்ட் பண்ணிட்டு. அடேங்கப்பா அப்போ பாரு 7:30 AM தான். அதை பார்த்துக்கப்பா. அவரு கொடி வணக்கத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்ட்டு கொஞ்சம் படிங்க. கொடி வணக்கம் என்பதாலும் படிப்பா யார் வேணாலும் சத்தமாக படிக்கிறவங்க யாருன்னா கொடி வணக்கம் என்றென்றும் ஓங்கி வளர்க. நம் நாட்டு கொடியின் உயிர் கொடுத்து காப்பாற்ற வேண்டும். சென்னையில் வாழ்ந்த ருக்மணி அம்மாள் திருமணமாகி 8 நாட்கள் ஆயின பின் தம் வீட்டில் மீது தாயின் மணிக்கொடி நாட்டிய தம் கணவரை அந்நிய அரசு சுட்டு வீழ்த்திய பின்பு தன் உயிரை பொருட்படுத்தாமல் கொடியை காப்பாற்றியதும் அவர்களை விரட்டியதையும் என்றென்றும் நினைவு கூறுவோமாக. நூல் நிலையம் ஓங்குக. அடேங்கப்பா அப்படி எல்லாம் ஒரு செய்தியை அவங்க எழுதுறாங்க. சிதம்பரனார் நூலகம் என்று படிக்கும் போதும் கேட்கும் போதும் மனது பின்னோக்கி செல்கின்றது. தோன்றி புகழோடும் தோன்றுக என்ற பொய்யாமொழி புலவரின் வாய்மொழிக்கேற்ப எல்லா செல்வங்களும் நிரம்ப பெற்று மொழியில் பற்றும் நாட்டுப்பற்றும் நிறைந்து தம் புகழை நிலைநாட்டிய சிதம்பர பிள்ளை வாழ்ந்த காலத்தை நினைவு கொண்டு வருகின்றோம். இந்நிலையை உண்டாக்கும் சிதம்பரனார் நூலகம் வாழ்க. நூலகம் பணி வளர்க. தமிழ் ஆசிரியர் மாநகராட்சி உயர்கல்வி டாஸ்கர் நகர் உயர்நிலை பள்ளி. இந்த மாதிரி இந்த ஊர்ல தேசபக்தர்களாக இருந்தவங்க கூட